கொத்து சப்பாத்தி செய்யலாம். இந்த மாதிரி சப்பாத்தியை கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுது. காரத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, ஜீரக பொடி, உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ 2 கையால் எப்படி பண்ணீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும்.